ஹலோ buddies, வெல்கம் டு டாப்பர்ஸ் டிஎன்பிஎஸ்சி. நம்ம தொடர்ந்து ப்ரீவியஸ் இயர் பாலிட்டி கொஸ்டின் பேப்பர் பார்த்துட்டு இருக்கோம். இது பாகம் 3. வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல இந்திய அரசியலமைப்பின் வரைவு குழுவின் தலைவர் யார்? இந்திய அரசியலமைப்பின் வரைவு குழுவின் தலைவர் யார்? இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் அம்பேத்கர் அப்படின்னு இங்கேயே இருக்கு, அது உங்களுக்கு தெரியும். ஆனால் இந்த இந்திய அரசியலமைப்பை இந்தியில எழுதினவர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா வசந்த் கிருஷ்ண வைத்தியா. வசந்த் கிருஷ்ண வைத்தியா அப்படிங்கிறவர் தான் ஹிந்தியில் எழுதியிருக்காரு. இது அலங்கரித்தவர் டிசைனர் அப்படின்னா மொத்தம் 2 பேர். அது நந்தலால் போஸ், பிகாரி ராம் மனோகர் சின்ஹா ஆகிய 2 பேர் தான் இதை அலங்கரிச்சிருக்காங்க. இதோட முதன்மை வரைவாளர் சீஃப் டிராஃப்ட்ஸ்மேன் அப்படிங்கிறவர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா எஸ்.டபிள்யூ. முகர்ஜி. எஸ்.டபிள்யூ. முகர்ஜி. இந்த இந்திய அரசியலமைப்பை இதை ஹிந்தியில் எழுதினவர் வசந்த் கிருஷ்ண வைத்தியா அப்படிங்கிறவர். இதை ஆங்கிலத்தில் எழுதினவர் யாருன்னா பிரேம் பிகாரி நரேன் ரைசாடா அப்படிங்கிறவர் தான் எழுதியிருப்பாரு. இது தெரிஞ்சால் போதும். வரைவு குழுவின் தலைவர்னா யாருன்னா அம்பேத்கர். இந்த அரசியலமைப்பு புத்தகத்தை முதன்மை வரைவாளர் அப்படின்னு சொன்னால் அது எஸ்.டபிள்யூ. முகர்ஜி. இது அலங்கரித்தவங்க 2 பேர், நந்தலால் போஸ், பிகாரி ராம் மனோகர் சின்ஹா அப்படிங்கிறவருங்க. அதுக்கப்புறம் இதை இங்கிலீஷில் எழுதினவர் பிரேம் பிகாரி நரேன் ரைசடா. இது மட்டும் தெரிஞ்சால் போதும். 2வது கொஸ்டின் பாருங்க. 1946ஆம் ஆண்டு டிசம்பர் 9ஆம் தேதி அரசியலமைப்பு நிர்ணய சபையின் முதல் கூட்டம் நடைபெற்றது. இக்கூட்டத்திற்கு டேஸ் என்பவர் தலைமை தாங்கினார் அப்படின்னு இருக்கு. முதல் கூட்டத்தில் எப்பயுமே இவர் சச்சிதானந்த சின்ஹா தான் தலைமை தாங்கியிருப்பார். இவரை தற்காலிக தலைவராக தான் நிர்வகிச்சிருப்பாங்க. ஆனால் இங்கே தற்காலிக தலைவர் அப்படின்னு கொடுக்கல. இதை ஞாபகம் வச்சுங்க. சச்சிதானந்த சின்ஹா தற்காலிக தலைவராக இருந்திருப்பார். அடுத்த மீட்டிங் டிசம்பர் 11ஆம் தேதி நடக்கும். அந்த 11ஆம் தேதியில் ராஜேந்திர பிரசாத்தை நிரந்தர தலைவராக தேர்ந்தெடுத்திருப்பாங்க. இதையும் சேர்த்து ஞாபகம் வச்சுக்கங்க. அடுத்ததா பொறுத்துக. பாராளுமன்ற முறை, மக்களாட்சி, அடிப்படை உரிமைகள், அரசியல் நெறிமுறை கோட்பாடு, கூட்டாட்சி இதெல்லாம் எந்த கான்ஸ்டியூஷன்லேருந்து எடுத்திருக்காங்க அப்படிங்கிறது மிகவும் இம்பார்ட்டன்ட். இதை நீங்கள் ஒரு லைனாக படித்து வச்சுக்கிங்க. ஏன்னா போன இயர், அதாவது 2022 குரூப் 2 கொஸ்டின் எப்படி இருந்தது அப்படின்னா ஒரு வாக்கியம் கொடுத்துட்டாங்க. அதாவது நீதி புனராய்வு இது எங்கிருந்து எடுக்கப்பட்டது அப்படின்னு கொடுத்துட்டு USA, UK, இங்கிலாந்து அப்படின்னு கொடுத்துட்டாங்க. இதில் USA தான் ரைட்டு. ஆனால் இதை ஒரு வரியில் கொடுத்ததுனால உங்களுக்கு அப்படி தோணலாம். அதனால் இதை கரெக்டாக பார்த்து வச்சுக்கோங்க. பாராளுமன்ற முறை மக்களாட்சி அப்படிங்கிறது இங்கிலாந்துலேருந்து எடுத்திருப்பாங்க. அடிப்படை உரிமைகள் எங்கேருந்து எடுத்திருப்பாங்கன்னா அமெரிக்காவிலேருந்து எடுத்திருப்பாங்க. அரசியல் நெறிமுறை கோட்பாடு அது அயர்லாந்துலேருந்து எடுத்திருப்பாங்க. கூட்டாட்சி தத்துவத்தை கனடாவிலேருந்து எடுத்திருப்பாங்க. இது மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய இருக்குது, அதையும் பார்த்துருவோம். பாராளுமன்ற முறை, குடியரசுத் தலைவர் முறை, சட்டத்தின் ஆட்சி, சட்டம் இயற்றும் நடைமுறை, குடியுரிமை முறை, கேபினெட் முறை, இரு அவை முறை, ரிட் உரிமைகள். இந்த ரிட் உரிமை அப்படின்னா நீதி பேராணை. இது எல்லாமே இங்கிலாந்துலேருந்து எடுத்திருப்பாங்க. இன்னொரு தடவை சொல்கிறேன் பார்த்துக்கங்க. பாராளுமன்ற முறை, குடியரசுத் தலைவர் முறை, சட்டத்தின் ஆட்சி, சட்டம் இயற்றும் நடைமுறைகள், குடியுரிமை முறை, கேபினெட் முறை, இரு அவை முறை, ரிட் உரிமைகள். இந்த ரிட் அப்படின்னா நீதி பேராணை. இதெல்லாம் இங்கிலாந்துலேருந்து எடுத்திருப்பாங்க. அமெரிக்காவிலிருந்து என்னென்ன எடுத்திருப்பாங்க அப்படின்னு பார்த்தோம்னா அடிப்படை உரிமைகள், நீதி புனராய்வு, நீதித்துறை சுதந்திரம், முகவுரை, துணை குடியரசுத் தலைவர் முறை, குடியரசுத் தலைவரை பதவி நீக்கும் முறை, தலைமை நீதிமன்ற முறை, உச்ச நீதிமன்ற உயர் நீதிமன்ற நீதிபதிகளை பதவி நீக்கும் முறை. இதெல்லாம் அமெரிக்கா அரசியலமைப்பிலிருந்து எடுத்திருப்பாங்க. ஆனால் இவங்க கேட்கறது ஒன்று அடிப்படை உரிமையை கேட்குறாங்க, அல்லது நீதி புனராய்வை பற்றி கேட்குறாங்க. நீதித்துறை சுதந்திரத்தை கேட்கறதில்ல. ஆனால் முகவுரையை கேட்டிருக்காங்க. துணை குடியரசுத் தலைவர் முறையை பற்றி கேட்டதில் குடியரசுத் தலைவரை பதவி நீக்கும் முறையும் உச்சநீதிமன்ற உயர்நீதிமன்றங்க
நீதிபதிகளை பதவி நீக்கும் முறையும் கேட்டதே கிடையாது. அடுத்த கேள்விக்குள்ள போலாம். இது பாருங்க, இது குடியுரிமையை பற்றியும் எது எடுத்திருக்காங்க அப்படிங்கிறத பற்றியும் கொடுத்துருக்காங்க. அமெரிக்க அரசியல் சாசனம், அது இப்போ தான் பார்த்தோம். நீங்கள் இந்த இதில் பார்த்துருந்தீங்க அப்படின்னா, இதை நல்லா உற்று கேட்டிருந்தீங்க அப்படின்னா இதை நீங்கள் கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருப்பீங்க. இதற்கு சரியான விடை வந்து ஆப்ஷன் ஏ, உச்சநீதிமன்ற நீதிபதிகளை பதவியிலிருந்து நீக்கும் முறை. இது அமெரிக்க அரசியலமைப்பு. ஜெர்மனியின் வெய்மர் அரசியலமைப்பு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அது வந்து முக உரையில் நெருக்கடி காலத்தில் அடிப்படை உரிமைகளை நிறுத்தி வைத்தல். இதை ஞாபகம் வச்சுங்க. ஜெர்மனியின் வெய்மர் அரசியலமைப்பு நெருக்கடி காலத்தில் அடிப்படை உரிமையை நிறுத்தி வைத்தல் அப்படிங்கிறது. அடுத்ததா பிரிட்டிஷ் அரசியல் சாசனம், ஒற்றை குடியுரிமை. ஐரிஷ் அரசியல் சாசனம், பாராளுமன்ற மேலவைக்கு பிரதிநிதிகள் நியமனம். இது வந்து ஐரிஷ். இதை ஞாபகம் வச்சுங்க. அடுத்த கொஸ்டின், இந்திய அரசியலமைப்பை உருவாக்க வரைவு குழு எடுத்துக்கொண்ட காலம் இதுதான். இதை நம்ம போன கொஸ்டின் பேப்பர்லையும் பார்த்தோம். இதற்கு சரியான விடை 2 ஆண்டுகள் 11 மாதம் 18 நாட்கள், சுமார் 3 ஆண்டுகள் அப்படின்னு கொடுக்கவும் வாய்ப்பு இருக்கு. அதையும் பார்த்து வச்சுக்கோங்க. உலகிலேயே எழுதப்பட்ட மிகவும் நீளமான அரசியலமைப்பு எது அப்படின்னு பார்த்தோம்னா அது இந்திய அரசியலமைப்பு. இதுவே இந்த எழுதப்பட்டங்கிற ஒரு வார்த்தையை அடிச்சிருங்க. இதில் எழுதப்பட்ட அப்படிங்கிற ஒரு வார்த்தையை அடிச்சிட்டோம் அப்படின்னா உலகிலேயே மிகவும் நீளமான அரசியலமைப்பு எது அப்படின்னு கேட்டால் அது அமெரிக்க அரசியலமைப்பு என்பது சரியான விடை. நமது இந்திய அரசியலமைப்பின்படி மொழிகள் டேஷின் கீழ் வருகிறது அப்படின்னு பார்த்தோம்னா இது 8வது அட்டவணையின் கீழ் வருகிறது. இதுலேயே ஒரு கொஸ்டின், ஆரம்பத்தில் மொத்தம் அங்கீகரிக்கப்பட்ட மொழிகள் மொத்தம் எத்தனை இந்த 8வது அட்டவணையில் அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஏன்னா இப்போ இருக்கிறது 22 அப்படின்னு உங்களுக்கு தெரியும். ஆனால் ஆரம்பத்தில் எவ்வளவு இருந்தது அப்படின்னு உங்களுக்கு தெரியணும்ல. அதனால் இதை வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அடுத்த கொஸ்டின் பாருங்க, இந்தியாவில் அலுவலக பணி மொழியாக அல்லது ஆட்சி மொழிகளாக அங்கீகரிக்கப்பட்ட மொழிகள் எத்தனை? மொத்தம் 22ன்னு இப்போ தான் பார்த்தோம். அடுத்த கொஸ்டின், இந்திய அரசியலமைப்பு முழுமையாக ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஆண்டு, முழுமையாக ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஆண்டு எப்போ அப்படின்னு பார்த்தோம்னா ஆப்ஷன் சி, 26 நவம்பர் 1949. இதுலேயே உங்களுக்கு தெரியணும், ஜனவரி 26 1950 தானே வந்திருக்கணும். ஏன் இந்த நவம்பர் 26 1949 வந்தது அப்படின்னு? இது முழுமையாக ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஆண்டு வந்து நவம்பர் 29 1949. நடைமுறைக்கு வந்த ஆண்டு அப்படின்னு பார்த்தோம்னா தான் ஜனவரி 26 1950 நடைமுறைக்கு வந்திருக்கும். கீழ்கண்ட 3 கூற்றுகளில் இந்திய அரசியலமைப்பு சட்டம் குறித்த சரியான கூற்றை கண்டறிக. முதல் கூற்று, இந்திய அரசியலமைப்பு சட்டம் சமூகங்களால் கட்டமைக்கப்பட்ட ஆனால் ஒரு ஆவணம். 2, இந்திய அரசியலமைப்பு சட்டம் என்பது எழுதப்படாத மரபுகளும் வழக்காறுகளும் ஆகும் அப்படிங்கிறது. 3, இந்திய அரசியலமைப்பு சட்டம் என்பது பாராளுமன்றத்தாலும் நீதிமன்றத்தாலும் உரைவிலக்கம் செய்யப்படும் ஒரு பணுவல் அப்படின்னா அது ஒரு இன்டர்பிரேட்டிவ் பிராக்டிசஸ். இதை ஞாபகம் வச்சுங்க. இதற்கு சரியான விடை என்னன்னா 1 மற்றும் 3 ஆகியவை தான். 2ல் என்ன தவறு அப்படின்னு பார்த்தோம்னா, நீங்கள் பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிருப்பீங்க. 2ல் எழுதப்படாத அப்படிங்கிற ஒரு வேர்டு வந்ததுனால தவறாக கொடுத்துருக்காங்க அப்படின்னு. இதை நீங்கள் பார்த்து ஈஸியாகவே கண்டுபிடிச்சிடலாம். அதனால் ஒவ்வொரு வேர்டையும் கவனமாக படிங்க. ஏன்னா குரூப் 2வாக இருந்தாலும் குரூப் 4ஆக இருந்தாலும் ஒன்று தான். ஆனால் டைம் கன்சியூமிங் இதில் ஆகத்தான் செய்யும். அரசமைப்பின் மேன்மை இதன் மூலம் பராமரிக்கப்படுகிறது. என்னென்னு பார்த்தோம்னா சுதந்திரமான நீதித்துறை. 12, தேசிய கொடியின் வடிவமைப்பை இந்திய அரசியலமைப்பு நிர்ணய சபையால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஆண்டு. இதுதான் ரொம்ப முக்கியம், ஜூலை 22.
இதோட நீள அகல விகிதம் எவ்வளவு அப்படின்னு பார்த்தோம்னா ஞாபகம் வச்சுங்க, நீளம் அகலம். நீளம் தான் எப்பயுமே பெருசாக இருக்கும். 3:2 அகலம் 2. இதை ஞாபகம் வச்சுங்க. மொத்தம் இது வந்து அசோக சக்கரத்தை மையத்தில் அடிப்படையாக கொண்டிருக்கு. மொத்தம் 24 வரும். அதை ஞாபகம் வச்சுங்க. இந்த வீடியோவோட கடைசி கொஸ்டின், கீழே கொடுக்கப்பட்டுள்ள உயர் பதவி அலுவலர்களின் பட்டியலை கவனித்து அவர்கள் பதவியின் அடிப்படையிலான முன்னுரிமை படிநிலையை கண்டறிக. இதுதான் ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஸ்டின். இதை பாருங்க. இதற்கு சரியான விடை வந்து 1, அதாவது இந்திய தேர்தல் ஆணையர் வருவார். 2வது மக்களவை துணைத் தலைவர் வருவார். 3வது மத்திய அமைச்சரவை செயலர். 4வது தலைமை இராணுவ அதிகாரி. இதெல்லாம் எங்கே படிக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா ஷெட்யூல்டு 2 அல்லது 3 இதில் வந்து இருக்கும். ஷெட்யூல்டு 4 இதை இந்த 2, 3, 4 இந்த 3 அட்டவணையும் படித்து வச்சுக்கோங்க. இதிலிருந்து தான் இருக்கும். ஏன்னா இதிலிருந்து தான் இதை வந்து பதவிகளின் அடிப்படையை அதில் கொடுத்துருப்பாங்க. இது வந்து டீப்பர் கான்செப்ட் தான். நீங்கள் எவ்வளவுக்கு படிக்கிறீங்களோ அது தெரியும். இதை வந்து ஆங்கிலத்தில் இருக்கும், டிரான்ஸ்லேட் பண்ணி அதை படிக்க பாருங்கள். இதோட இந்த வீடியோ முடியுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.